விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தற்போது 10வது சுற்று முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. 10வது சுற்றின் முடிவிலும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருக்கிறார். 63,205 வாக்குகள் பெற்று அன்னியூர் சிவா தற்போது முன்னணியில் இருக்கிறார். பாமக வேட்பாளர் சி அன்புமணி 27,905 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். தொடர்ச்சியாக 10வது சுற்றிலும் திமுக முன்னிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மொத்தம் 20 சுற்று வாக்கு எண்ணிக்கையாக நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் சராசரியாக தற்போது 10 சுற்று வாக்கு எண்ணிக்கை என்பது நிறைவடைந்திருக்கிறது. தற்போது தபால் வாக்குகளில் திமுக பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. 462 வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. மொத்தம் 770 தபால் வாக்குகள் மற்றும் 28 ஆன்லைன் வாக்குகள் என 798 தபால் வாக்குகள் பதிவான நிலையில் அதில் 462 வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. திரு ஸ்ரீகாந்த், உங்களுடைய நிறைவு கருத்தையும் இந்த கருத்துக்களை ஒட்டி பெற விரும்புகிறேன். திமுக தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறது 462, மொத்தம் 798 வாக்குகள் பதிவாகி இருந்தது. பொதுவாக தபால் வாக்குகள் அரசு ஊழியர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இப்போ வயதில் மூத்தவர்களும் இவங்கெல்லாம் வாக்களிக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய நமக்கு ஒரு செய்தி அதில் கிடைக்க போகிறதில்ல. இப்போ அரசு ஊழியர்கள் பொதுவாக ஆளும் கட்சிக்கு சாதகமாக வாக்களிக்க வேண்டிய நிலைமையில் இருப்பாங்க. சாதகமாக இருக்கவங்கள தான் அவங்க தேர்தல் பணிகளிலையும் போடுவாங்க. அதனால் அந்த வாக்குகள் பெரிதாக இல்லை. ரெண்டாவது 2 லட்சம் வாக்குகள் இருக்கிற இடத்துல ஒரு 700 வாக்குகள் மிகப்பெரிய வீச்சாக நான் அதை கருதவில்லை. நமக்கு சரியான புள்ளி விவரம் நோக்கி நம்ம பயணிக்கும் போது அது பயன்படாது. இந்த தபால் வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கலாம்னு மாற்று கருத்தே கிடையாது. எப்போவுமே அதுதான் முதல்லையும் பேசணும். ஆளும் கட்சியோட எப்போவுமே இடைத்தேர்தல் அவங்களுடைய பெரும்பான்மை தான் எங்கேயுமே இருக்க போகுது. அது மாறி வந்தால் தான் வியப்படைய வேண்டிய ஒரு செய்தி அது. ஆனால் இதில் நம்ம ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் வருத்தப்பட வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டால், சற்று முன்பு அவங்க RS பாரதி அவர்கள் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறாருன்னா, பொதுவாக எந்த தலைவர் பேசினாலும் ஜனநாயகத்துக்கு நன்றி, வாக்களித்த மக்களுக்கு நன்றின்னு சொல்லி தான் நானும் பார்த்துருக்கேன் இத்தனை வருஷமா இதில். ஆனால் அவர் இந்த 2 வார்த்தையும் சொல்லலை. என்னவோ கள்ளக்குறிச்சியில் நடந்துருச்சு, இத்தனை பேர் செத்துட்டானாங்க, நாங்கள் என்னவோ மற்ற ஊரில் நடந்துட்டா மாதிரி பெருசாக பண்ணாங்க, நாங்கள் இத்தனை நாள் தூங்காமல் கிடந்தோம், கவலையில் கிடந்தோம், இத்தனை நாள் பிரச்சனையில் கிடந்தோம், ஒன்றும் இல்லை பார்த்தீங்களா ஜெயிச்சுட்டு வந்துட்டோம், எதை எப்படி செய்யணும்னு எங்கள் தலைவருக்கு நல்லா தெரியும் பாருங்கன்னு எங்கெங்கெல்லாம் வேலை கொடுத்துருக்கோம், எவ்வளோலாம் பணம் கொடுத்துருக்கோம், எப்படிலாம் ஓட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு. அதாவது எங்க குற்றச்சாட்டை முழு பேட்டி இருக்கு, முன்னாடியும் பேசியிருக்கிறாரு. அதே நான் சொல்றதுல ஒரு சொல்லு இல்லாம இருந்தா சொல்லுங்க. தெளிவாக சொல்லி இருக்கிறார். என்னவோ மற்ற மாநிலங்கள் நடக்காது, இங்க நடந்துட்டா மாதிரி சொல்றாங்க. எங்களை பண்றாங்க, எங்களை இத்தனை நாள் பயங்கர டென்ஷன் கொடுத்தாங்க, அதெல்லாம் மாறி எங்க தலைவருக்கு நல்லா தெரியும், நாங்க பாருங்க வந்துட்டோம். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, மக்களையே மதிக்காமல் எப்பவுமே தன்னுடைய பண பலத்தையும் அதிகார பலத்தையும் நம்பி மட்டுமே அவர்கள் போட்டியிட்டு இருக்கிறார்கள். இதுல மிகப்பெரிய தோல்விதான் அவங்களுக்கு. இதுல பெரிய வெற்றியை தன்னுடைய கட்சியின் வெற்றியாகவும் சித்தாந்தத்தின் வெற்றியாகவும் நினைச்சாங்கன்னா அவங்க அடைய போற தோல்விக்கான முதல் படி. அண்ணன் RS பாரதி அவர்கள் பேசும்போது இன்னொரு கருத்தையும் சொன்னார். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர் அறிக்கையில் வெறும் 10,000 பேர் கூட இல்லாத கூட்டம் நம்மை ஆள்வதான் ஒரு மிக அப்பட்டமாக நேரடியாக தமிழ்நாட்டு முதலமைச்சரை ஒரு சாதிய ரீதியாக தாக்கினதை அண்ணன் RS பாரதி அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த பிரச்சனையை பற்றி அவர் போகவே இல்லை. ஆனால் இந்த தேர்தலே எப்படி நடந்தது என்றால், இது அதிமுக இல்லாத காலத்தில் பாமக உள்ள வரும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், அதிமுகவுக்கு ஒரு ஐடென்டிட்டி எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்குதுன்னா பாமக ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு தேர்தலில் பாமகவின் வேட்பாளர் டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்கள் அங்கே தர்மபுரியில் தோற்கடிக்கப்பட்டார். அப்போ தோற்கடிக்கப்பட்டோன்னா அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் ஆகிப்போச்சு. அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸோட தான் இந்த தேர்தல் களத்துக்குள்ளேயே அவங்க வந்தாங்க. அந்த களத்துக்குள்ள வந்தவொன்னே அவங்க முன்னெடுத்து முழுக்க சாதிய தேர்தல் தான். முக்கியமான ஒரு உதாரணம் சொல்றேன். நான் பொறுப்பேற்றிருந்த ஒரு பகுதியில் ஒரு தேர்தல் பிரச்சாரம், அங்க டாக்டர் அன்புமணி பேசுகிறார். அவர் ஊர்ல ஒரு பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்து விட்டு போகிறார். அடுத்த நாள் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் வருகிறார். அவரும் ஊரில் நின்று தான் தேர்தல் பிரச்சாரம் பண்றார் வழி, அவர் காலனிக்கு போல. இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முழுக்க அப்பட்டமாக சாதிய ரீதியில் நடத்திய இந்த தேர்தலை வன்னிய சொந்தங்கள், வன்னிய சமூகத்தினர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சுக்களையும் அந்த பாமகவின் நிலைப்பாட்டையும் நிராகரித்து இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு அளித்திருக்கிறார். சுருக்கமா நிறைவு. ஒரே 10 வினாடிகள் தான். இந்த கொள்கை, குறிக்கோள், லட்சியம், சித்தாந்தம் எல்லாவற்றையும் கடந்து
தேர்தலில் வெற்றிதான் இலக்கு, காரண காரியங்கள் கூட முக்கியமில்லை என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் எல்லா அரசியல் கட்சிகளும் களமாடத் தொடங்கிவிட்டது. இது இந்த தேர்தல் வெற்றி தோல்வி என்பது காலங்காலத்திற்கு ஒரு விவாதப் பொருளாகவே இருக்கும் என்பதுதான். மிக்க நன்றி. இந்த அமர்வில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து மிக்க நன்றி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் தொடர்பான சிறப்பு நேரலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.